அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வாரம் விசேஷமான நாட்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது ஏப்ரல் 8ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி. யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி தாராளமாக இருக்கலாம். அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களுக்கு ஆலயங்களுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் இன்றைக்கி யோக சூத்திரத்துக்கு அதிபதியானவர் பதஞ்சலி மகரிஷி. அந்த பதஞ்சலி சித்தர் பிறந்த அன்றைக்கு நாள் இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி. ஆக இன்றைய தினம் பதஞ்சலி மகரிஷியை வழிபாடு பண்ணுறது, கோயிலுக்கு போக முடியலான மானசீக வழிபாடு, அவருடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாமல் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒன்றும் பெரிய விசேஷமான நாட்கள் இல்லை. ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி, குறிப்பாக காலாஷ்டமி. அன்றைக்கு காலாஷ்டமினாலே சிவபெருமானுடைய வழிபாடு, குறிப்பாக பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். அடுத்து ஏப்ரல் 13ஆம் தேதி திங்கட்கிழமை, அன்றைக்கும் முகூர்த்த நாள். அத்தனை விதமான சுபகாரியங்களுக்கும் செய்வதற்கு உகந்த நாள். ஏப்ரல் 14 நமக்கு தெரியும் தமிழ் வருஷ பிறப்பு. ஆக கடந்த விஸ்வாவசு வருஷம் முடிஞ்சு தமிழ் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த வருஷத்தினுடைய பலன்கள் என்ன, எப்படிப்பட்ட பலன்கள் அந்த தமிழ் வருஷத்தில் நடக்குங்கிறத தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் பாருங்கள். இங்கே நமக்கு அன்றைக்கு ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்குது. அன்றைக்கி அவ்வளோ சிறப்பான நாள் இல்லை, நாள் முழுவதும் மரண யோகம். ஆகையினால சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் விலக்கப்பட்ட நாள். அன்றைக்கு நமக்கு இறை வழிபாடு மட்டுமே உகந்த நாளாக இந்த தமிழ் வருஷ ஆரம்பம் இந்த வருஷம் இருக்குது. இனி திருக்கணிதப்படி இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். அப்படி பார்க்குற போது மேச ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சூரியன், சனி, செவ்வாய், புதன், அத்தனை கிரகங்களும் மீன ராசியில் இருக்காங்க. இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது, இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது பங்குனி மாதமாக இருந்தால் கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளியூர் போகணுன்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வசதி இருக்கிறவங்க முதலீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களே, விரயங்களே, நஷ்டங்களே சந்திப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. இதிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு கூட பிறந்த சகோதரர் இருந்தாலும் சரி, அல்லது அப்பா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி பண்ணும்போது இதனுடைய தன்மை குறையும். இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை, அதனால் அடக்கி வாசிங்க. எப்பயும் போல் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல் இல்லை. இந்த வாரம் ஜாப் எப்படி இருக்குது, நம்முடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நீங்கள் வேலையில் எஃபர்ட்டு கொடுக்கணும். எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க, அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாமே இந்த அல்லது பெஞ்சு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பெஞ்சிலேருந்து மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் இந்த வாரம் வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை,
வேலையில் மாற்றங்கள் கன்ஃபார்மாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லை, பெரிய நஷ்டம் இல்லை, பெரிய லாபம் இல்லை, நியூட்ரலாக இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். ரொம்ப நாளாக வராத வீசா வந்துடும். அது இல்லாமல் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அது வருவதற்கான வாய்ப்பு அது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம். நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் அடக்கி வாசிங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வாரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்காங்க. இது உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய லாபத்தில் கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயலாக்கம் வரும். லைஃப்பில் உங்களுக்கு எத்தனையோ சின்ன சின்ன நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம், அல்லது பெரிய ஆசைகள் இருக்கலாம். இந்த ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு பூர்த்தி ஆவதற்கு அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருக்காங்கன்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அதாவது நிதி நிலைமை நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சிங்க, நல்ல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் வாங்குவதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க, முயற்சி எடுங்க. அப்படி இருந்தால்தான் உங்களுடைய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அவ்வளோ பிரமாதமாக இல்லை. வேலையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களோட 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் பார்த்தாலே காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் கரியரில் நம்மளை வேலையை விட்டு தூக்குறதுக்கோ அல்லது ஐடியலாக இருக்கிறதுக்கோ அல்லது லாங் லீவை போடுறதுக்கோ வாய்ப்புகளை சனி பகவான் உருவாக்குவார். எப்பயுமே லைஃப்பில் தெரிஞ்சுங்க, ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும், அல்லது அதே கிரகம் வேறொரு பிரச்சனையும் நமக்கு செய்வதற்கான வாய்ப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கிரகங்கள் உண்டு. அப்படி பார்க்குற போது வேலையில் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் இது வரைக்கும் நீங்கள் நஷ்டத்தை சந்திச்சிருந்தாலும் இந்த வாரம் நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள், திருமணம் ஆப்பதற்கான சூழ்நிலைகள், குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. 10ஆம் இடம்னா என்ன? யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும். அது வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ, நீங்கள் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்க, செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும்.
அது இல்லாமல் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் பெரிய லெவலில் எனக்கு நன்மைகளை வரணும், இது வரைக்கும் எல்லா விஷயமும் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் உண்டு. பெரிய லெவலில் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்குங்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும். இதுதான் 10ஆம் இடம் அப்படிங்கிறது. ஸோ அது மட்டுமல்ல, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. குரு உங்கள் ராசியிலே இருக்கார். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல ஒரு யாரெல்லாம் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல லேபர்ஸ் அமைவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸுமே பெருசாக நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க, இதெல்லாமே ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும். லைஃப்பில் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் வேலை நிமித்தமாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாகும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் விற்காமல் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு, நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாமே கிளியர் ஆகும். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாரமாக உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்காங்க. அதுலேயும் மீன ராசியில் இருக்காங்க. இது மாதிரி கிரக நிலைகள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது நடக்கும். அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக நீங்கள் அதுக்காக ரிசர்வ் பண்ணுவீங்க, பிளான் பண்ணுவீங்க, அது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் 2-3 பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட், வீசா வந்துடும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. எதிர்பாராத ஜேர்னி இருக்குது. அந்த ஜேர்னி உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதுலேயும் குரு 12லேருந்து பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். ஹெல்த் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதே சமயத்தில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோமோ எஃபர்ட் எடுங்க, அது உங்களுக்கு நன்மையை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு. நான் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களும் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ வேலையெல்லாம் அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பிளான் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் யாரை பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம், இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ எல்லா விஷயத்திலும் உங்களுடைய முயற்சிகள் இறைவனுடைய அனுக்கிரகத்தால் நல்ல விதமாக முடிவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது முதலீடு பண்ணால் தேருமா அப்படிங்கிறவங்களுக்கு
நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு கை கொடுக்கும். பட் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். எப்பயுமே 8ல் ராகு இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாமே ராகுவால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். உடம்புல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வலி வேதனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி இந்த வாரத்தில். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையையும் காளியையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னா சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், சனி இருக்கார், அவரோட புத பகவானும் இருக்கார். 8 அப்படின்னாலே பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால இந்த வாரம் பொறுமை நிதானமாக இருங்க. எந்தெந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும், வேலையில் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ, நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எஃபர்ட்டு கொடுத்து உங்களுடைய சர்வீஸை பண்ணுங்கள். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு பெரிய போஸ்ட்டில் இருக்கேங்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. கிரகங்கள் வலிமையானது, நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். பொறுமை நிதானமாக இருங்க. எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க. எல்லாரோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இந்த வாரம் நீங்கள் இருங்க. இதுதான் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, ஒபே பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாரம் நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு வேலையில். இன்னும் சொல்லப்போனால் வேலையை பற்றிய பயம், பீதி, மனக்குழப்பம் இருக்குது. ஸோ வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, வேலையை விட்டு தூக்குவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு, விஆர்எஸில் வெளியே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் பொறுமை நிதானமாக இருங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. ஷூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுறீங்களோ நல்லது. பிஸ்னஸ்லையுமே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான விஷயம், குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதோ சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பணம், பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் இருந்தாலும் அவர்களால் சில பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள், இதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. பிஸ்னஸ்லேயுமே நான் முதல்ல சொன்னதை அடக்கி வாசிங்க. எல்லா விஷயத்துலேயும் இந்த வாரம் பொறுமை நிதானம். இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுலேயும் பணம், பொருள் களவு போகிறதுக்கு, திருடு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலேயும் கவனம். புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா நார்மலாக தான் இருக்குது. அடக்கி வாசிங்க. யாருக்கும் பணம், காசு, கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவனையும், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு லாபத்தை, வருமானத்தை, சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது 2-3 இடத்துல வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காமல் இருக்குது, மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான சுச்சுவேஷன் உருவாகும். ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும், அது எஜுகேஷனாக இருக்கலாம், டூராக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக தான் இந்த வாரம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. ஒரு பக்கம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள்
இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்கும், செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குழந்தைகளை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வாரம் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா சுமாராக இருக்குது. நல்லா பொறுமை நிதானமாக இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில் போகிறது, லிஃப்ட்டில் போகும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுங்க. இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலை இருக்குது, இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய எஃபர்ட்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வேலையில் ப்ராப்ளம் இல்லைனாலும் கூட குருவும் சனியும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறது, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் துர்க்கையும் சிவனையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. போன வாரம் 3 இருந்தாங்க, இந்த வாரம் 4 இருக்காங்க. 6ஆம் இடம்னா நன்மை தீமை ரெண்டும் கலந்து இருக்குது. நன்மைகள் என்னன்னு பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கைகூடும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் வழக்குகள் இருந்தால், இந்த வாரம் ஏதாவது ஹேரிங் வந்தால் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, வழக்குலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஸ்பான்சர்ஷிப்பை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் நன்மையான விஷயங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி பிரிவு உண்டு, அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. ஆக நன்மை தீமை கலந்து தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் பிஸ்னஸ்ஸு சுமாராக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், அடக்கி வாசிங்க. லைஃப் பார்ட்னர் என்னவோ அதான் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். ஆக பார்ட்னர்ஷிப்போடு இருந்தீங்கன்னா பார்ட்னர் செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது, பெரிய லெவலில் எதிரையும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் இந்த வாரம் நிறைவேறும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் இந்த வாரம் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். தேவையில்லாத டெம்டேஷன் வேண்டாம். உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உணர்வுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தீங்கனால ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 5ஆம் இடம் ஷேர்லாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், இதிலெல்லாம் நீங்கள் நார்மலாகவே பண்ணுங்கள், போதுமானது. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை இந்த வாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா அமைவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடும் நரசிம்மருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம்,
டூர்னு அர்த்தம், ட்ராவல்னு அர்த்தம். இதில் ஏதாவது ஒன்று உங்கள் லைஃப்பில் இந்த வாரத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இதெல்லாமே வாய்ப்புகள் இருக்குது. அதில் யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குறைஞ்சபட்சம் என்கேஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஃபினான்ஷியலாக இந்த வாரம் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. ஆனாலும் யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் இந்த வாரம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார், இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. பார்க்கும் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. பெருசாக உங்களுடைய கொலீக்ஸு, உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் யாரும் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையை பற்றிய ஃபீலிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேங்கிறதெல்லாம் வேண்டாம், யோசித்து செயல்படுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதே நம்ம லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தினமாகவோ பொருளாகவோ வரணும். இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேரிட் லைஃப் ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான பலன் தான் எல்லா விஷயத்துலேயும். இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த்து, இதில் கவனம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இருக்குது. பெருசாக இல்லைனாலும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, ஆயா கலைகள் 64, எந்த கலைத்துறையில் இருந்தாலும் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பிரம்மாவையும் விநாயகரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல கோச்சாரத்தில் 4 கிரகங்கள் இருக்காங்க. 4ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி, எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்களோ உங்களுடைய மேனுஃபேக்சரிங் தகுந்த உற்பத்தி தகுந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த லாபமும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல்ஸ் பண்ண முடியலை, எப்போ சேல் ஆகும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஓரளவுக்கு நார்மலாக நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெருசாக எதுவுமே நமக்கு பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைனால் கூட நீங்கள் உங்கள் கடமையை கரெக்டாக செய்யுங்க, இது ரொம்ப முக்கியம். வேலையில் எல்லாரோடையும் மிங்கில் ஆகுங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சொல்கிறத கொஞ்சம் ஒபே பண்ணி கேளுங்க, இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் பெருசாக என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது ஒன்று இல்லை, அதுக்கான சுச்சுவேஷனும் இல்லை. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்டேட்டில் இருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயலாக்கம். ஸோ அந்த இடத்துல ராகு இருக்கிறது அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் தகவல் தொடர்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நிறைய உங்களை அப்டேட் பண்ணுங்கள், அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை,
அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, பிஸ்னஸ் விட்டு விட்டு நடக்கும். உழைக்கிறதுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அந்த லாபம் கைக்கு வர்றதில் தடை. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அரசியலில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க, எதிரிகளால் பிரச்சனைகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். பெருசாக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டை இதிலெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, அது உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக உங்களுடைய மைண்டில் என்னெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுவும் இந்த வாரம் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போனால் நம்முடைய அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்ப வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்கள் நம்பிக்கைக்குரியவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வரும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. எவ்வளோக்கு எல்லா விஷயத்திலையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சராசரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ஹைக்கு, ஒரு போனஸ்ஸு இதெல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. பணப்புழக்கம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்களுக்கு கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு. வீட்டில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து இருக்குது. பெரிய லெவலில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் இந்த வாரம் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் சனி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் இந்த வாரம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு பண வரவு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பண வரவு உங்களுக்கு அமையும். ஸோ உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஏதாவது இருந்தால் வரும். முன்னோருடைய சொத்து அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுக்கு வராத பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டி, அரியர்ஸோ, இன்சென்டிவோ வராமல் இருந்தால் வரும். இந்த வாரத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு.
ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கு, நடக்கலை, எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் பிஸ்னஸுமே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் நார்மலாக இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு நார்மலாகவே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து உங்கள் பிஸ்னஸை பண்ணணுங்கிறது இல்லை. எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் ஒரு ஏர்னிங் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ உங்களுக்கு நோய் குணமாகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறையும். பெருசாக இந்த வாரத்தில் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ வேலை தான் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவசரப்பட்டு வேலையை வர்றது, வேறு கம்பெனி மாறுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, அடக்கி வாசிங்க. அடுத்த ஜாப் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை காப்பாற்றுறதுக்கு வழியே பாருங்கள். நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்லா பொறுமையாக இருங்க. ஸோ எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, ஒபே பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் பெருசாக இல்லை. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஜாபில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலைகள் இல்லை. எல்லாமே வாயில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா அந்த நோய் குணமாவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. எப்பயுமே கிரகங்கள் நன்மை தீமை கலந்து தான் செய்யும். ஸோ நிறைய நன்மைகளை உங்களுக்கு செய்யும் பொழுது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 7ஆம் அதிபதியாக சூரியன் இருக்கிறது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக சக்கரத்தாழ்வாரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட ராசியிலேயே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மனநிலைகளில் மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. ஸோ லைஃப்பில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்ட் செய்யணும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டியை நீங்கள் இது பண்ணி தான் இந்த வாரம் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சுக்கிரன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வாரம் கவனமாக எடுத்து வைங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இருக்கிறது. எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். பட் லைஃப்பில் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். பொறுமை. இந்த வாரம் முழுவதுமே குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் வருமானங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் செலவுகளும் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் ரொம்ப நாளாக பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்போ வரும் எப்படி வரும் தெரியலங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்துருக்கீங்களோ நடக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் யூக வணிகங்கள் ப்ராஃபிட்டபிளாக உங்களுக்கு இல்லை. ஆய கலைகள் 64, எந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் இந்த வாரம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. யாருமே ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. வேலையில் சராசரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க.
உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் கூட்டுங்க. ஸோ இந்த வாரம் தேவையற்ற எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எதிரிகளை ஒரு பக்கம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கூடும். ஸோ இந்த வாரம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இது பங்குனி மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டு. ஸோ பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது இந்த வாரம் இல்லை. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.